எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுலாம் ஊழியம் பண்ணுறாங்க. ஊழியத்தில் கூட அது வட இந்தியா போச்சுன்னா இது தென்னிந்தியாவில் இருக்கும், அது காட்டுக்கு போச்சுன்னா அது மலைக்கு போகும். நான் அழுகுற நினச்சிக்காதீங்க, தூசி பட்டுச்சு. இந்த வாழ்க்கையில் இப்படி தான் போய் கொண்டிருக்கோம். தேவன் ஒன்று சொல்லுகிறார், வாழ்க்கை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கோம். ஏசு ஆசீர்வதிக்கிறார், ஏசு இது செய்கிறார், ஏசு அது செய்கிறார். ஆனால் நாம் மட்டும் ஏசு சொல்கிறத செய்யறதில்லைன்றது தான் ஊழியத்தினுடைய கோட்பாடாகவே இருக்கும். பயங்கர கருத்து வேறுபாடு, விவாகரத்து ஆயும் இருக்கும், விவாகரத்து ஆகிற நிலையிலையும் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே கூட்டு போய் என்ன ஊழியம் செய்வாங்க இவங்க? பெண்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சால் என்ன சொல்லுவாங்க? வேணானா தூக்கி போட்டு வா பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்களா? இல்லை ஜபத்தினாலும் உபவாசம் இல்லாமல் இந்த வகையான பிசாசை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்களா? முதல்ல இந்த ஆதி அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதுக்காகத்தான் இவ்வளோ நான் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆதி அன்பு இருந்தால் உங்கள் கணவனை வெறுக்க மாட்டீங்க. அது தவறு தான், நான் சொல்கிறது நடைமுறையில் சொல்கிறேன். உங்கள் உழைப்பை உறிஞ்சி எடுக்கிற அளவுக்கு அவங்க வீட்டார் காத்து கொண்டிருப்பாங்க. இது தெரியாமல் வெகுளித்தனமாக எல்லாத்தையும் செலவு பண்ணுவாரா இருக்கும். அது அந்நிய பெண்ணாக்கிய மனைவிமாருக்கு தெரிய வரும். இந்த மாதிரி குடும்பத்தில் பொருளாதாரம் இருந்தும் பிரச்சனை, பொருளாதாரம் இல்லைனாலும் பிரச்சனை. இது குடும்பம் எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்க தான் செய்யும். எப்படி மேற்கொள்கிறதுன்றது தான் ஆதி அன்பை வச்சு தான் நம்ம மேற்கொள்ள முடியும். என்ன நீங்கள் மறைச்சி வாழுங்க, இப்போ அந்த மனுஷன்கிட்ட காட்டாதீங்க அப்படிலாம் நான் சொல்ல. இதை கொஞ்சம் பார்த்து, இது நெட்பமான பகுதி. எல்லார் வீட்டுக்கு பூட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சாவி இருக்கும். நீங்கள் கணவன் மனைவி 2 வண்டி வச்சிங்கனாக்கா 2 வண்டிக்கும் ஒரே பிராண்டு வாங்கி ஒரே கடையில் வாங்கினா கூட 2 சாவியும் வித்தியாசப்படும். அதுபோல் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது வெவ்வேறு மாதிரி நம்ம சரி பண்ணணும். அதை பெற்றுக்கொள்ளுகிற இடம் தான் தேவ சமூகம், கர்த்தருடைய ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதல். இது ஆரம்பம். ஏன் எனக்கு செலவு, தேவையில்லாத செலவு வருது, ஏன் எனக்கு பொருளாதார பிரச்சனை வருதுனாக்கா அவங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. முக்கியமான உறவுகள் இடத்துல நீங்கள் ஏதோ பிரச்சனை வச்சுருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு இது ரொம்ப பெரிய சங்கடத்தை வாழ்க்கையில் உண்டு பண்ணும். திறமை இருக்கும், அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், வேலை இருக்கும், கையில் காசு தங்காது. கையில் காசு வந்தாலும் புஷ்னு போவோம். தேவையில்லாத செலவுகள்லாம் வருதில்லை. சிச்சே இது ஆதி அன்பை நீ விட்டாய். என்னடா எடுத்தது வெளிப்படுத்தும் விசேஷம், நம்ம வீட்டு மேட்டரெல்லாம் பேசுகிற மாதிரி இருக்குதுன்னா இது ஒரு வெளிப்படுத்தும் விசேஷம்தான். இது மாதிரி தான் ஒரு ஊரில் சொன்னால், ஆமாம் வெளிப்படுத்தும் விசேஷம், என் மாமியார் தான் பூமி கிழந்து வர மாரி இருக்கும்னு சொல்கிறம்மா. இது என்ன, எந்த சாப்டர் எடுத்தாலும் எதனா ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இல்லை ஏதோ ஒன்று குடும்ப சமாதானத்துக்கு சொல்லலான்னு பார்த்தா அது பூதம் பேயினா உடனே எங்கள் மாமியார் இருந்துருந்தோம்மா. சரி, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் நம்ம பிரச்சனைகள்லாம் தீர. எப்போ மாமியார் தேவ சாயலாக பார்க்குறீங்களோ, நம்முடைய தேவடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷியாக பார்க்குறீங்களோ, அப்போ உங்கள் பிரச்சனை தீரும். அது வரைக்கும் நம்ம ரவுண்ட் அடிச்சு நேர்க்க வேண்டியது தான். ஒரு தீர்க்கதரிசியில் ஃபோன் நம்பர் வாங்கி இவனையும் ஃபோன் பண்ணி அப்புறம் எல்லாருமே ஃப்ராடு பசங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. யாரும் சொல்லி ஜெபம் பண்ணி கேட்க மாட்டேங்குது இல்லையா? ஒருத்தனும் உருப்படியாக இல்லை. அப்போது நம்ம தான் நியாயமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஐயா உங்களுக்கு ஆதி அன்பு போச்சு, ஆதி அன்பு போச்சு. ஆதி அன்புனா என்ன? அது தெரிலன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த பகைமை ஏறிடுச்சுனாக்கா அவங்க கிர்ன்னு ஆகிடும், உங்களுக்கு கேர் ஆகிடும், மயக்கம் வந்துடும். இது ஒரு மயக்கம். என்னுடைய சுயநீதியின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற பொழுது ஆதி அன்பு வராது. நான் செய்து கரெக்டு, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எல்லாம் கரெக்டு. நீ சகிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ சகித்தா என்று நான் அறிந்திருக்கிறேன். எபேசு சபையில் சகிக்கக்கூடாது இருக்கிறதையும் பொல்லாத செய்யக்கூடாது இருக்கிறதையும் என்ன அப்போஸ்தலர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததும் சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் நாமத்தையும் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். பொல்லாத ஜனங்க நீங்கள் லவ் பண்ணி கட்டினீங்களோ, நீங்கள் தானா வீட்டில் பார்த்து கட்டி வச்சாங்களோ, இல்லை என்னமோ பொல்லாத ஜனங்களாக தான் இருக்கும். என்ன அதுக்குன்னு நம்ம சகிப்புத்தன்மைக்கு ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னு எடுத்துக்கணும். எவ்வளோ நாள் நான் சகிப்பேன், எவ்வளோ நாள் நான் இது பண்ணுவேன்? அழை ஆத்திரமாக வருகிற பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மாம்சத்தில் இருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு உழைக்கிற காசையா இல்லை அநியாயமாக போய் கொண்டிருக்கிற மனசு கொடுத்து எதுவும் திரும்பி வரப்போகிறது இல்லை. அது தெரியும் நமக்கு, அது தெரிஞ்ச கதை. அப்படியே புருஷன் ஏதாவது அன்பாக பேசுகிறானாலும் அந்த அம்மா பயப்படும். சில வீட்டிலலாம் பயப்படுவாங்க பெண் மனைவிமாருங்க. என்னென்னா இப்போ எல்லாம் நல்லா கொஞ்சம் பேசி கொண்டிருக்கான், பின்னாடி ஒரு பெரிய பில்லோடு வருவான். இந்த பில்லு இல்லை, இவன் பில்லு இல்லை, அது இவன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு வர ஊதாரித்தனத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால முதல்ல இவர் அஸ்திபாரமாக கொஞ்சிறாரு கெஞ்சிறாரு அப்புறம் மிஞ்சுவான். இல்லைனா சோர்த்தினா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, எப்படியெல்லாம் பாருங்க.
போட்டி போட்டுக்கின 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை வருமானத்தை அழிக்கிறதுக்கு உறவினர்களுக்கு செலவு பண்ணுவாங்க. இதுக்கு 2 வசனம் வேறு வச்சுருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு குறைவுப்பட்டவனுக்கு நீ கொடுக்கணும், இல்லைன்னா நீ காணக்கூடிய சகோதரத்தில் அன்பு கூறலாம், காணாத இறைவனத்தில் எப்படி அன்பு கூறுவேன், கொடுத்துக்கினே இருப்பாங்களா அவனுக்கு மாதம் மாதம். அப்போ உங்களுக்கு குடும்பம் அவங்க குடும்பம்லாம் இல்லை. இது மாதிரி கெடுத்து கொண்டு இருப்பாங்க. நம்ம சகித்து கொண்டு நம்முடைய குடும்பத்தை உடச்சிக்காமல் நம்ம கர்த்தர் ரட்சித்தார். 2 வாட்டி இந்த மாதிரி சத்தியத்தை போதிங்க. பணம் கேட்குறானோ இல்லை அவன் உதவியை எதிர்பார்க்குறவங்ககிட்ட அவன் ஜெபம் பண்ணலாம் வாங்கன்னுங்க. மறுநாள் வரவே மாட்டான். இந்த மாதிரிலாம் பேசினேன் எவனா வருவானா? கொடுக்காதன்னு சொல்ல. இது ஏன் உனக்கு இந்த தட்டுப்பாடு நான் சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தாலே போதும், அவன் ஓட்டமாக ஓடுருவான். இது நிறைய இடத்துல நடந்திருக்கு இந்த அற்புதம். பணமும் வேணாம், காசு வேணாம், எதுவும் வேணாம், நீ ஆனால் இந்த பேச்செல்லாம் நீ பேசாத, நான் வரவே இல்லை, நான் கேட்கறதோடு தானே இதெல்லாம் பேசுகிறாங்கன்ட்டு அவன் போயிடுவான். ஏன்னா சத்தியத்து மூலம் சில விடுதலை பெறாங்கன்றதுக்கு சொல்ல வரேன் நான். இது தெரியாமலே 2 பேர் மாய்மலமாக அதாவது ஒரு போதையில் இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் பாசம் என்ற போதை இருக்கும், சொந்த ஜனங்கள் என்ற போதை இருக்கும். அவனுக்கு வேலைக்குரிய காரியம் ஏதாவது செஞ்சு விடுங்க, அவன் உழைச்சி சம்பாரிச்சுக்கிட்டோம். இல்லை, அவன் உட்கார்ந்து சாப்பிட ஆசை, அந்த மாதிரி ஒரு அழைப்பு இருக்குது அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு அழைப்பு இருக்குது. அவன் ஊழியம் அப்படி தான். அது ஒரு ஊழியமாக நம்ம செய்யணும்ன்ட்டு எடுத்துக்குவாங்க. இதுக்கு பின்னாடி பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒத்து இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். இந்த இடத்துல என்ன ஆகுனாக்கா, தம்பதிகள் யாருன்னா ஒருத்தர் மிகப்பெரிய லேகியோன் போல் மாறிடுவாங்க. மாமியார் வீட்டு ஜனங்களை பார்த்தா ஒருவன் அடக்க முடியாது இருந்தது, தன்னை கீழ்ச்சிக்க போகிறான், அவன் எங்கே படுத்துக்கிறான், சுடுகாட்டில் போய் படுத்துக்கிறான், அந்த மாதிரி படுக்கையில் பிரச்சனை, வீடு ரணகலமாகிடும். ஆகுதா இல்லையா? உங்கள் அக்கா வரா, உங்கள் அம்மா வரா, உங்கள் அண்ணன் வரான், அவன் வரான், இவன் வரான்னு. இப்போ இயேசு வரார் நீங்கள் சொல்கிறோம், இங்கே அப்படியே ஹை லெவலில் போயின்னு இருக்கோம். ஹைப்பர் டென்ஷன் ஒயர் மாதிரி அக்கினி ஆவி அனல்னு. வீட்டுக்கு போனோன்னா மாமியார் வீட்டு ஜனங்க வருதுன்னா உங்கள் முகம் எப்படி இருக்கிறது? சாயங்காலம் சர்வீஸ் இல்லை, நான் ஊழியத்துக்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஆலயத்திலே தங்கி சாயங்காலம் சர்வீஸ் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வேணால் வரேன் நானுன்றவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா அந்த நேரத்தில் எனக்கு வயிற்று வலி இந்த ஏதோ ஒரு வழி சொல்லி அவங்க வரதை நிறுத்துறவங்களும் இருக்கிறாங்க. எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா? அது அன்பு இருக்கா? சகிக்கிறாயா? எபேசு சபையை சகிக்கிறாயா? இல்லை ஐயா. இது நான் வெளியிலலாம் சொல்லலை. பெலிஸ்தர், கானானியர், எபூசியர், ஏமோரியர், அம்மோன் புத்திரர், இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு வேதாம ஜாதியினுடைய கேரக்டரு நம்ம உறவுகள்கிட்டே இருக்குது. மற்ற பெரிய பெரிய காரியங்கள்லாம் நம்ம உருட்டி பரட்டி மண் மேடாக மாற்றிட்டோம். இதுங்களே சமாளிக்க முடியல. ஏன்னா நமக்கு இல்லாத ரத்த கொதிப்பு உண்டாக்குறான், இல்லாத இருதயத்தில் மன உளைச்சலை உண்டாக்குறான், கொஞ்சத்தில் நம்மளை வாழ விடுறதில்லை. இது நல்ல விசுவாசியை அந்நிய பாஷை பேச வைக்கும். ரொம்ப பெரிய சிக்கல். அதான் வஸ்திரம்லாம் தாராந்துரும். அந்த இடத்துல என்ன அழகாக வெள்ளை வஸ்திரம், இது மன்னிச்சுக்கோங்க இன்றைக்கி சும்மா போட்டு வந்திருக்கிறேன். இது இருந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை என்ன அழகாக புறா மாதிரி அழகாக உட்காந்து வீட்டில் போயிட்டான்னு என்ன ஆகும்? லேகியோன் மாதிரி ஆயிடுறாங்க. எங்கே போய் சொல்கிறது? இது எபேசு சபையே உனக்கு ஆதி அன்பு இல்லை. இது எவன் ஜெபம் பண்ணாலும் மாமியார் மரும ஒத்து போகிறது ஒட்டி வைக்கலாம் முடியாது. நான் அந்த மாதிரியெல்லாம் மடத்தனம் நான் அறிவிச்சவே இல்லை. இடைவெளியோடு அடிச்சிக்காமல் இருங்க, கெட்ட வார்த்தை பேசிக்காமல் இருங்க, திருவிருந்துக்காக பகிச்சிக்காமல் இருங்க. அது எப்படி அவன் பெத்த பொண்ணு உங்களுக்கு பொண்ணு மாதிரி ஆகும்னா இந்த காலத்தில் பொம்பளை பசங்க நம்புமா? சொல்கிறப்ப வேறு டீச்சிங்லேயே உள்ளே வராங்க. ஜாகிரதையார் மாமியார்கிட்ட, உன் புருஷன் நல்லவன், அந்த ஜாதகரை பார்த்துக்கோ, என்ன மற்றது எல்லாம் பேய் பிசாசுன்றாங்க. அப்போது எது கேட்குதோ இல்லையா, நெகட்டிவ் கரெக்டாக கேட்பாங்க இல்லையா? எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். கடைசி காலத்தில் சபையில் ஜெயிச்சிடும். வேதாம போட்டி ஃபஸ்ட்டு மெடல், 1000 வாசனம் ஒப்புவிக்கிறது, சங்கீதம் இப்படி திருப்பி எப்படி கேட்டாலும் சொல்லுவீங்க. மாமியாரின் பேரை உச்சரித்தா சில பேருக்கு மாம்சத்தில் ஆகிடுவாங்க. ஆவியில் போனவங்க 3வது வானத்தில் போனவங்கலாம் நடு பிளாட்ஃபார்முக்கு வந்துடுவாங்க. இல்லை மாமியாருக்கும் மருமம் பேரை கேட்டால் கிருன்னு இருக்கும். நம்ம சவுல் மாதிரி, லாபான் மாதிரி. இருதர்த்தருக்கும் கருக்குள்ள பட்டியம் தானே வேத வசனம். ஆதி அன்பு இல்லை ஐயா, ஆதி அன்பு இல்லை. வேசு சபையை ஆதி அன்பை விட்டாய், உறவுகள் நிமித்தம் ஆதி அன்பு விட்டுகிற சூழ்நிலை வந்துடும். கள்ள உறவெல்லாம் சொல்ல நமக்கு வாட்சிதான் அந்த மாதிரி. இது எங்கே கல்யாணம் பண்ணாலும் இந்த பிரச்சனை இருக்கும்.
அந்த ஸ்தானம் வந்துடுச்சுனாலே நீங்கள் குற்றவாளியாக காணப்படுவீங்க, இல்லை குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படுவீங்க. நல்ல மனுஷனுக்கு நல்ல வேலை, நல்ல நிறுவனம் கிடைக்கல, நல்ல வேலைக்காரனுக்கு. அந்த மாதிரி நல்ல மகனுக்கோ மகளுக்கோ நல்ல மாமியார் வீட்டு கிடைக்கல. கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல? அதுதான். அதிலெல்லாம் வந்தெல்லாம் நம்ம இருக்கிறத வச்சுட்டு போடணும், அவ்வளோதான்.